கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறை அழைத்தல் ஞாயிறு அல்லது நல்லாயன் ஞாயிறு என்று இந்த 4ஆம் வாரம் பாஸ்கா காலத்தை கொண்டாடுகின்றோம். இந்த பாஸ்கா காலத்தில் வரக்கூடிய 2 முக்கியமான சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைகள், ஒன்று இறை இறக்க ஞாயிறு, மற்றொன்று இந்த நல்லாயன் ஞாயிறு. இந்த நல்லாயன் ஞாயிறு என்பதை ஏன் திருச்சபை முதன்மைப்படுத்துகிறது, கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு நானே நல்ல ஆயன் என்று சொன்னார். எனவே இயேசு ஆண்டவரை ஆயராக கொண்டாடுவது என்பது முதன்மையான கருத்து. 2வது கருத்து என்னவென்று சொன்னால், இந்த ஆயனுடைய அடிச்சுவட்டிலே தலைமைத்துவத்தை ஏற்று இந்த திருச்சபையையும் இந்த இறையாட்சியை உலகத்தையும் வழிநடத்துகின்ற நல்ல தலைவர்கள் அந்த ஆயருடைய அடிச்சுவட்டிலே வர வேண்டும் என்பது கருத்தின் அடிப்படையிலேயும் இந்த ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. முதலிலே ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் நானே என்று சொன்னார். ஆயன், ஷெப்பர்ட். இந்த ஆயன் என்ற அந்த ஒரு உருவகம், அந்த ஒரு பொருள் செறிந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள் நாடோடிகளாக அவர்கள் இருந்த காலம் தொட்டு தங்களோடு எப்பொழுதுமே கால்நடைகளை வளர்த்து அந்த ஒரு சூழலை அவர்கள் வாழ்வார்கள். குறிப்பாக ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளினுடைய பல்வேறு பொருட்கள் அல்லது அதனுடைய இறைச்சி என்பதையெல்லாம் அவர்கள் உண்டு வாழ்ந்து வந்தார்கள். தங்களுடைய வாழ்வினுடைய வளமையை ஏற்படுத்தி கொண்டார்கள். எனவே தான் அவர்கள் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலையும் செய்தார்கள் என்பது தெரிகிறது. எனவே ஆடுகள், இந்த ஆடுகளை மேய்க்கின்ற ஆயன், இந்த உருவகம் என்பது அவர்களுக்கு புதிதல்ல அல்லது பழக்கமான ஒன்று அல்ல. அவர்களோடு 2 வாழ்விலே கலந்த ஒரு உருவகம். அவர்கள் அன்றாடம் பார்க்கின்ற ஒரு காட்சி, தாங்களே ஆயர்களாகவும் ஆடுகளை மேய்க்கின்றவர்களாகவும் வாழ்ந்த ஒரு அனுபவம். எனவே தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தாவீது ராஜா இறைவன் அழைப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்தார்? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவன் என்று தன்னுடைய தந்தை ஜெஸ்ஸே அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக ஆடுகள், அந்த ஆடுகளை மேய்க்கின்ற ஆயன் என்பது அவர்களுக்கு மிக பழகி போன ஒன்று. அது மிகப்பெரிய அரசனாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆயன், அந்த ஆடுகள் என்பது அவர்களோடு பழகிய 2 கலந்த அன்றாட அனுபவமாக இருந்தது. இந்த ஒரு உருவகத்தை தான் கடவுளுக்கும் அவர்கள் பொருத்தி பார்த்தார்கள். கடவுளை அவர்கள் எப்படி நினைத்தார்கள், யாவே இறைவனை எப்படி அவர்கள் பொருள் கொண்டார்கள், கருத்தில் வைத்தார்கள் என்று சொன்னால், அவர் ஆயராக இருக்கின்றார், நாமெல்லாம் அவருடைய ஆடுகளாக இருக்கின்றோம். எனவே இந்த ஆயன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த ஆடுகள் ஆயனுக்கு சொந்தமானது. இந்த ஆடுகள் அந்த ஆயன் இல்லாத ஒரு கிடையை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வருகின்றவர்கள் எல்லாமே கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்களாக வருகிறார்கள். கடவுளோடு இணைந்து இருக்கின்ற ஒரு அழைப்போடு பிறக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒரே ஆயன், ஒரே மந்தை என்ற ஒரு நிலையிலே கடவுள் யாவே அந்த ஆயனாக இருக்கின்றார். ஆயனுக்குரிய ஆடுகளாக இந்த உலக மக்கள் இருக்கின்றார்கள், குறிப்பாக இஸ்ராயல் மக்கள். எனவே தான் ஆயன், ஆடுகள் என்ற அந்த ஒரு அனுபவத்தை கடவுளுக்கு அவர்கள் பொருத்தி பார்க்கிறார்கள். யாவே கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் நல்ல ஆயனாக இருக்கின்றார். அதைத்தான் பதிலுரை பாடலிலே நாம் பார்த்தோம். ஆண்டவரே எனது ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை, அப்படிப்பட்ட ஆயராக ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்லி, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பின்புலத்தில் தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார். நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார். நல்ல என்ற ஒரு வார்த்தையையும் சேர்த்து கொள்கின்றார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட்
ஐ எம் த ஷெப்பர்ட் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, ஐ எம் த குட் ஷெப்பர்ட், நல்ல ஆயன் என்ற வார்த்தையையும் சேர்க்கின்றார். அப்படி என்றால் தீய கெட்ட ஆயர்களும் இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. அப்படிப்பட்ட ஆயர்கள் யார் என்று சொன்னால் அதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இன்றைய நற்செய்தியிலே சொல்கின்றார். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். திருடுவதற்குத்தான் இந்த கொள்ளைக்காரர்கள் வருவார்களே ஒழிய உண்மையான ஆயர்கள் அவர்கள் இல்லை என்று சொல்கின்றார். இந்த ஆயன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தன்னுடைய ஆடுகளை அறிந்தவனாக இருக்கின்றான். த நாலேஜ் ஆஃப் த ஷீப். எந்த ஆடு எப்படிப்பட்டது, நொண்டி மொடம் நடக்க முடியாதது, இப்போ தான் அந்த ஆடு குட்டி போட்டுச்சு, இப்போ தான் அந்த ஆடு அடிபட்டுச்சு, எல்லா ஆடுகளையும் தனிப்பட்ட விதமாக ஆயன் அறிந்திருக்கின்றார். கடவுளுக்கு யாரும் மறைவாக இருப்பது இல்லை. நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய மீளா பலவிதமான எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். அவர்தான் நல்ல ஆயன். எனவே ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையிலே அறிந்திருக்கின்ற கடவுளாக இருப்பதனால் அவர் நல்ல ஆயன் என்று அழைக்கப்படுகின்றார். இப்படியாக நல்ல ஆயன் அனைவரையும் அறிந்திருக்கின்றார், அனைவருக்கும் தேவையானவற்றை கொடுக்கின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், நீர்நிலைக்கு இட்டு சென்று களைப்பாற்றுகின்றார், புல்வெளிக்கு அழைத்து சென்று பசியாற்றுகின்றார். இப்படியாக நல்ல ஆயன் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். ஒரு கணம் நினைத்து பாருங்கள், நாம் கடவுளிடம் வேண்டித்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறதா? இல்லை. வேண்டாத விஷயங்கள் எவ்வளவோ நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் ஆயனுக்கு தெரியும் ஆடுகளுடைய தேவை என்னவென்று, என்ன நமக்கு எப்பொழுது தேவை என்பது அந்த இறைவனுக்கு தெரிவதனால் அந்த இறைவன் நல்ல ஆயன் நமக்கு வேண்டியதை கொடுக்கின்றார், நமக்கு தேவையானதை நிறைவு செய்கின்றார். எனவே அவர் நல்ல ஆயனாக இருக்கின்றார். மூன்றாவதாக, ஆயன் என்று சொல்லக்கூடியவன் ஆடுகளை காத்து பாதுகாத்து அவன் பராமரிக்கின்றவன். பாதுகாப்பு என்று சொல்வது மிக மிக முக்கியமான ஒன்று. காரணம், இந்த பாதுகாப்பு என்பது ஆபத்திலிருந்து, பல்வேறு துன்ப சூழல்களிலிருந்து இந்த ஆடுகளை காக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதைத்தான் அந்த ஆயன் செய்கின்றான், அந்த நல்ல ஆயன் புரிகின்றான். கடவுள் பாருங்கள், நம்மை பல்வேறு ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்து வழிநடத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுக்கின்ற புதிய நாளாக, புதிய கொடையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்தான் நல்ல ஆயன். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே நல்ல ஆயன் என்று சொல்கின்றார். இன்றைக்கு இரண்டாவது கருத்தாக இறையழைத்தல் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இந்த ஆயன் இந்த திருச்சபையை வழிநடத்துகிறார், இந்த உலகத்தை வாழ்விக்கின்றார். இந்த திருச்சபையை தொடர்ந்து வழிநடத்த, இந்த உலகத்தை வழிநடத்த நல்ல தலைவர்கள் அந்த ஆயனுடைய அடிச்சுவட்டிலே, அவருடைய பாணியிலே, அவருடைய அந்த நல்ல பண்புகளை கொண்டவர்களாக இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். எனவே தான் இந்த இறை அழைத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, அழைத்தல் என்பது பல்வேறு நிலைகளிலே நாம் பார்க்கலாம். மனித அழைப்பு, இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதே மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இரண்டாவது, கிறிஸ்துவ அழைப்பு, நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கின்றோமே, இது இரண்டாவது நிலை அழைப்பு. மூன்றாவது நிலை அழைப்பு தான் துறவரமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும். நீங்கள் இல்லறத்தில் இருக்கின்றீர்கள், துறவரத்தில் இருக்கின்றோம். இந்த இல்லறம் துறவரம் இரண்டையும் சேர்த்துத்தான் அதுவும் கடவுளுடைய அழைப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த துறவர அழைப்பிற்கு இந்த குருக்கள், அருட்சகோதரிகள் என்ற வகையிலே அழைப்பிற்கு ஏற்ற ஆட்களை ஆண்டவர் அனுப்ப வேண்டும் என்று இந்த ஆயனிடம் இன்றைக்கு மன்றாட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருச்சபையிலே எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது? வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே குறிப்பாக குருக்களுடைய எண்ணிக்கை மிக வெகுவாக குறைந்துவிட்டது. அமெரிக்க நாடுகளிலே, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, கனடா, இது போன்ற இடங்களிலே அன்புக்குரியவர்களே பல விஷயங்களிலே இன்னும் நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், தேவ அழைத்தல் இருக்கிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளிலே மிக மிக குறைவாக இது வந்துவிட்டது. காரணம் என்ன? மக்களுடைய விசுவாச வாழ்வின்மை, மக்களுடைய இந்த உலக பிரகாரமான போக்கு. எனவே இந்த உலகத்தின் வழி என்னவென்றால் சுயநலம். நான் வாழ வேண்டும், குழந்தைகள் என்று சொன்னால் எனக்கு இடைஞ்சல் என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, குழந்தைகளே இல்லை என்றால் அடுத்த தலைமுறை எப்படி வரும்? குழந்தைகளே இல்லை என்றால் எதற்கு திருமணம்? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் திருச்சபை சொல்கிறது.
குழந்தைகள் பெற்றுக்கொள்வது என்பது திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. இன்றைக்கு வெளிநாடுகளில் எல்லாம் குழந்தையை வேண்டாம் என்று நினைப்பிலே கூட திருமணம் செய்கிறார்கள். அந்த கல்யாணம் செல்லாது. காரணம், அந்த திருமணம் என்பது அவர்களுடைய நன்மைக்கும் அவர்களுடைய வாழ்விற்கும் மட்டுமல்ல, குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய கடமையை, பங்களிப்பை இந்த சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் செய்வதற்காகவும் தான். அந்த வகையிலே இன்றைக்கு குழந்தைகள் இல்லை என்ற நிலையிலே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஐரோப்பிய நாடுகளிலே எண்ணிக்கை குறைந்து விட்டது. அங்கே என்ன, நம்முடைய நாட்டிலேயும் பாருங்கள், வழக்கமாக சொல்வார்கள், கேரளாவிலே அதிகமான எண்ணிக்கையிலே குருக்களும் அருட்சகோதரிகளும் வருவார்கள் என்று சொல்லி, எங்கு பார்த்தாலும் அவர்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கேரளாவிலேயே இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் குருக்கள் எண்ணிக்கை மிக கணிசமாக குறைந்துவிட்டது. அதற்கு ஒரே காரணம், இந்த இல்லறத்தில் இருக்கின்றவர்களுடைய பக்தியின்மை, விசுவாசமின்மை, அவர்களுடைய அந்த விசுவாச தளர்ச்சி என்பதனால்தான் திருமணம் இன்றைக்கு நன்றாக அமைவதில்லை. அப்படியே அமைந்தாலும் ஒரு குழந்தை 2 குழந்தை என்று பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு மேல் வளர்க்க முடியாது என்று நினைக்கின்றார்கள். எனவே எங்கிருந்து வருவார்கள் இந்த இறை அழைத்தல் பெறக்கூடியவர்கள்? அன்புக்குரியவர்களே, கடவுள் அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்பது ஒன்று, ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுப்பதும் நம்மை சார்ந்தது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, இன்றைக்கு நினைத்து பார்ப்போம், நம்முடைய பங்களிப்பு திருச்சபைக்கு என்ன? ஒரு நல்ல குருவை, நல்ல ஒரு அருட்சகோதரியை, நல்ல ஒரு துறவரத்திற்கு அனுப்பி வைப்பது என்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நம்முடைய சூழலிலே, நம்முடைய உறவு வலயங்களிலே இந்த தேவ அழைத்தலை நாம் ஊக்குவிப்போம். இதை இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலே வளர்த்து விடுவோம். திருச்சபை வளர நம்முடைய உதவியையும் நம்முடைய பங்களிப்பையும் சிறப்பாக அளிப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நல்ல ஆயன் என்பதை உணர்ந்து நல்ல ஆயனுக்கு ஏற்ற ஆடுகளாக வாழ அருள் வேண்டுவோம். இந்த ஆயனுடைய அடிச்சுவட்டிலே திருச்சபைக்கு சிறந்த ஆயர்களை அனுப்ப இறைவனுடைய அருள் வேண்டுவோம். ஆமென்.